ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இதே சிக்கன் உப்பு கறி. இதுக்கு கொஞ்சோண்டு வெங்காயம் காஞ்ச மிளகா இருந்தால் போதும். எண்ணெய் ஊற்றி உளுந்தம்பருப்பு கருவேப்பிலை காஞ்ச மிளகாய் நுணுக்கி போட்டு வெங்காயம் தாளிச்சிட்டு கறியை போட்டு நல்லா அந்த எண்ணெயிலே அந்த மிளகாயிலே வேகணும். எப்படி கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்க. நல்ல ஸ்பைஸியாக இருக்கும். அது வேறு எந்த பொடியும் போடக்கூடாது. காஞ்ச மிளகா வெங்காயம் கருவேப்பிலை, அவ்வளோதான். கருவேப்பிலை கூட இருந்தால் போட்டுக்கலாம், இல்லைன்னா வேண்டாம். மிளகா எண்ணெய் கொஞ்சம் நிறைய போட்டு வெங்காயத்தை நைஸாக வெட்டி போட்டு இந்த கறியும் போட்டு திறக்குனா உப்பு கறி ரெடி. உப்பு மட்டும் போடணும் இதில், உப்பு மிளகாயினே இதில். இதுதான் சிக்கன் உப்பு கறி. இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும்.